மிஷினிலே எப்படி உக்ஸு கட்டுறது பார்க்கலாம் வாங்க. 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பீஸை வந்துட்டு சமமாக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு விட்டு அந்த ஓரத்துலேயே வந்து தையல் ஓட்டிடலாம். ஃபுல்லாக தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த எஞ்சி மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு 5 ஊக்குக்கான இடத்துல மார்க்கர் பண்ணிக்கலாம். 5 மார்க்கர் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் இருக்கு, கரெக்டாக மார்க்கர் பண்ணியாச்சு. இன்னொரு பீஸை வந்து ஒரு பக்கம் கொஞ்சமாக விட்டுட்டு பீஸ் வெளியில் தெரியாமல் அதை மடித்து நீட்டாக ஒரு தையல் ஓட்டிடலாம். நம்ம தைக்கும் பொழுது வந்துட்டு அந்த பீஸை மடித்து அடிக்க தேவையில்லை, நம்ம நீட்டாக தையல் அடித்தா அழகாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டதை வந்துட்டு அதை உள் பக்கமாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரஃப் அடிச்சுக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஊசி இந்த பக்கமாக நகர்த்தி உள்ளே ஊசியை உட்கார வச்சு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மார்க்கர் உள்ள இடத்துல அந்த பீஸ் வெளியில் தெரியாமல் உங்களுக்கு அடிக்க முடியலன்னா பீஸ் அடிச்சுக்கலாம். மார்க்கர் உள்ள இடத்துக்கும் ஒரு தையலுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும். திருப்பி ஊசி உள்ளே உட்காந்த பிறகு திரும்பவும் ரஃப் அடிச்சுக்கலாம். ரஃப் வந்து ரொம்ப லாங்கில் போகக்கூடாது, 1/4 இன்ச்சு அகலத்துக்கு மட்டுமே ரஃப் அடிக்கணும். திரும்ப 1/4 இன்ச்சு விட்டு இந்த பக்கம் ஊசியை நகர்த்திக்கலாம். ஊசி உள்ளே உட்காந்தோடனே மறு உக்ஸுக்கு அதே மாதிரி அடிக்கலாம். மார்க்கர்கிட்ட ஊசி உட்காந்தோடனே திருப்பிக்கலாம். கொஞ்சமாக ரஃப் அடிக்கலாம். ரஃப் அடிச்சுட்டு அதே 1/4 இன்ச்சு விட்டு இந்த பக்கம் நகர்த்தி ஊசி உள்ளே உட்கார்ந்தோடனே திருப்பி மறுபடியும் இன்னும் 2 இடத்துலையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லாஸ்ட்டு நெக்குக்கு வந்த பிறகு அடிக்கும்பொழுது மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமாக அடிக்கணுங்க. நிதானமாக அடித்தா வந்து நமக்கு கையில் வேலையே கிடையாது. இந்த லாஸ்ட்டு வரும்பொழுது அந்த சைடு வேண்டாம், நெக்கு பக்கம் அப்படியே ஊசி உள்ளே உட்கார்ந்த பிறகு நெக்கு பகுதி வந்து அப்புறமா ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிச்சுட்டு இப்போ ஊசியை வெளியில் எடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கொக்கி மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொக்கி வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுனாக்க, எப்போதுமே கொக்கி டைட்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இது மாதிரி கொக்கியை மாட்டும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், அழகாக உள்ளே போயிடும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது போல் 5 கொக்கியும் வந்துட்டு எல்லா ஓப்பன்லேயும் மாட்டிடலாம். உள்ளே மாட்டிட்டு ரொம்பவும் ஈஸியாக இருக்குதுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கையில் தான் தைச்சிட்ருப்போம். இவ்வளோ ஒரு அழகாக 3 நிமிஷம்தான் இந்த வேலைக்குங்க. கண்டிப்பாக இது 3 நிமிஷம்தான். புக்ஸை எல்லாத்தையும் மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ மேலே வந்து எப்படி அதை சைடில் கொக்கிக்கும் பக்கத்தில் எப்படி ரஃப் அடிக்கிறது பார்த்தெல்லாம் வாங்க. சிங்கிள் புட்டு போட்டுட்டு பாருங்கள், கொக்கி பக்கத்தில் ஊசியை உள்ளே உட்கார வச்சு அதுக்கப்புறமா ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிக்கும் பொழுது ஊசி உடையாமல் பார்த்து நிதானமாக கொஞ்சம் தைக்கணும். ஒவ்வொரு பக்கமாக கையால் நகர்த்திட்டு எந்த பக்கம் ரஃப் அடிச்சிருக்கோமோ அந்த பக்கம் ஊசியை நல்லா நகர்த்தி டைட்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ரஃப் அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொக்கி கலண்டு வெளியில் வராது. இந்த மாதிரி நகர்த்தி எல்லா கொக்கியுமே அடிச்சிடலாம். எல்லா கொக்கியுமே அடித்தாச்சு. அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கையில் தைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தாங்க லூஸு. நம்ம ஜாக்கெட் கொக்கி மாட்டும் பொழுது நாளுக்கு நாள் வந்துட்டு லூஸ் ஆகிடும். இந்த பக்கம் வந்தோடனே இந்த லாஸ்ட்டு வருது பாருங்கள், அடித்து முடித்த உடனே இப்போ எல்லா கொக்கியுமே வந்து அடித்தாச்சு. இப்போ திருப்பி அடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபுல் டைட்டாகவும் இருக்குது நமக்கு கொக்கி. அந்த கொக்கியை ஒட்டி தான் நம்ம வந்து நீட்டாக தையல் அடிக்கணும். படிமான தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரையும் அந்த கொக்கியை ஒட்டி ஓரமாகவே நல்லா அழுத்தமாக பிடிச்சி லாஸ்ட்டில் உள்ள பீஸை வந்து உள்ளே மடித்து அடிச்சுட்டு நல்லா நீட்டாக கொக்கியை ஒட்டி தையல் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா ரஃப் தையல் அடிச்சுக்கலாம். வேலை 3 நிமிஷத்துலேயே வேலை முடிச்சிடுச்சிங்க. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, டைட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.